ரொம்ப நான் சொன்னேன், செந்திலுடைய இடம் பேலன்ஸ் இருக்குது, அந்த இடத்த விட்டாதீங்க. இங்க நிறைய வடிவேல் இருக்காங்க, ஆனா கவுண்ட் பண்ணிருக்காங்க, செந்தில் இல்ல. சோ ரொம்ப அழகா அந்த 90s கதாபாத்திரத்தை ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காரு. நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு மாஸ்டர், டைரக்டர், ஜிபி சார், ப்ரொடியூசர் சார், அனைத்து குறிப்பா மக்கள் நாயகன் பாண்டியன் சார் எல்லாருக்கும் வணக்கம். சுசி சார் ஏதோ கொளுத்து வேலைக்கு போற மாதிரி தான் ஆள் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். காலையில 5 o'clock பிக்கப் சொல்றாங்க, மனசாட்சியே இருக்காது. ஜிபி சார் சிரிக்கிறாரு, கேமராவை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறா, ரியாக்ஷன் கிடைச்சிடும். எல்லா கேமராவும் பேக்ல இருக்கனால ஃப்ரண்ட்ல இருக்க ஒரிஜினல் ரியாக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. எல்லாருமே அந்த 4:30 பாவம், எல்லாரும் 4:30 நம்ம ரெடியாகும். 6 கன்லாம் எப்படி ரெடியா இருப்பான், அவன் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு 6 மணிக்கெல்லாம் ஒரு வேன் எல்லாம் போகும். அவனுக்கு யாருன்னானே தெரியாது, எல்லாம் வரவன் போறவெல்லாம் ஏத்துறது வண்டியில. ஏய், நான் வேலைக்கு போறேன்டா கோயம்புத்தூருக்கு, பரவாயில்ல ஏறு 2 ஷார்ட் நெஸ்ட் போ, ஜூனியர் ஆர்டிஸ்ட் போவேன். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுல ஆளுங்களை பிடிச்சி போட்டாரு இருக்கிறேன். எனக்கு கால் பண்ணி இவர் கேட்டாரு, பிரதர் சும்மா இருக்கீங்களா? ஒருத்தர் போன் பண்ணி தான் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர்னா வேலை போகுது, ஒரு படம் வேலை பண்ணிருக்கோம், பிரதர் சும்மா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஃப்ரீயா இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல சும்மா இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா நான் கேட்டேன். அதனால நடிக்க போயிடலாமே அப்படின்னாரு. சரி சார், நடிக்கலாம் சார். ஏன்னா நம்மள நடிக்கிறேன்னு ஒருத்தர் நம்புறாருல. என் படத்திலேயே நான் 2 செகண்ட்ல போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேல முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்மளை மதிச்சு ஒருத்தர் 20 நாள் டேட் கேட்கிறாரு, நம்ம கேட்ட சம்பளம் தராங்க. ஐயோ, எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கலாம் போலயே, இன்னும் ஒன்னே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம நல்லா சுசி சார் அப்படின்னால கொஞ்சம் ஓகேவா கேட்போம், இல்லைன்னா வேணான்னு பாருங்கன்னா அப்படின்னால இது ஓகேவா பிரதர் அப்படின்னா ஓகே. இன்னும் ஓகேட்டாங்க. ஐயோ, ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் போல, தெரியாம கேட்பேன்னு. ஏன்னா ப்ரொடியூசரை பத்தி சொல்லுவோம், அந்த அமௌண்ட்டுக்காக எல்லாருமே சொன்ன மாதிரிதான் எல்லாருக்கும். ஆனா உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா வேற கிரெடிட் இருக்கு, எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பேலன்ஸ் இருக்கான்னு தெரியல. இல்ல எல்லா ப்ரொடியூசருமே எப்பவுமே சாரா இருப்பாங்க, இல்ல மேடமா இருப்பாங்க. எனக்கு ப்ரோன்னு சொல்ற ஒரு ஏஜ் குரூப்ல இருக்க ஒரே ப்ரொடியூசர் வேலைதான். சோ அதனால இந்த மாதிரி ஒரு யங் ஜெனரேஷன்ல இருந்து டைரக்டர்ஸ் வருவாங்க, ஆக்டர்ஸ் வருவாங்க, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க, எல்லா கேட்டகரிக்கும் ஆள் வருவாங்க. ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் சம்பாதிச்சு வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல. அதனால அந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அதை என்கரேஜ் பண்ணி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சிருக்கிறதும் பெரிய விஷயம். இவ்வளவு டீமை பிலீவ் பண்ணி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா டக்குன்னு ஒரு டவுட் கேட்பாரு. ஒரு 5 நாள் எனக்கு தெரியல, ஏதோ ஜிம்முக்கு போற பையன் சுத்தி இருந்தாரு ஸ்பாட்ல. யார் இந்த பையன், என்ன கேரக்டர் பண்றான்னு தெரியல, அவ பாட்டுக்கு போறான், அவ பாட்டுக்கு வரான். ப்ரொடியூசர் அப்படியா? கரெக்டா ஒரு வாரம் பழகணும். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, படத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோமா? அதான் உனக்கு இதுவே தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ பத்தி எல்லாத்தையும் கேட்பாரு. லைக் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு ப்ரொடியூசர். சரி கேட்கலாமா வேணாமா அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிட்டே இருக்காரு. தேங்க்யூ சோ மச் பிரதர். இந்த மாதிரி ஒரு யங் ஏஜ்ல ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய படத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க ஹாப்பியா இருங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போது புது கண்டென்ட் வரும். எப்பவுமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நம்பர்லயே இருக்கும் எல்லாமே. இந்த ஆர்டிஸ்ட், இந்த டைரக்டர், இந்த காம்பினேஷன், இந்த நம்பர், இப்படிதான் இருக்கும். ஒரு யங்கா ஒரு புது ப்ரொடியூசர் வரும்போதுதான் இந்த கண்டென்ட் இந்த தேட்டருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்குன்ற மாதிரி இருக்கும். சோ அந்த வகையில நீங்க நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி. அப்புறம் ஜெகவீர் ஹீரோ பிரதர் எப்படின்னா காஸ்டியூம் ட்ரையல்லாம் நம்ம எங்கெங்கயோ பார்த்துருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் சார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் சும்மா இருக்கலாம் கேட்டதுக்கு அப்புறம், பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோரம் வந்துருங்க அப்படின்னு. ஃபோரம் ஆபீசர் அங்க போய் இங்கதான் பார்த்தா ஸ்டூடியோல போய் வாங்க உள்ள போய் ஸ்டூடியோல போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு முக்கியமான பதிவு படத்துக்கு ஆபீஸே இப்போ வரைக்கும் போடல. ஆமா, இந்த படத்துக்கு ஆபீஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசி ஆபீஸ் மட்டுமே போடல, நானே போனீங்க, அப்ப நீங்க போறீங்க, டேரக்டரே போறதா நான் போய் போறது. சோ ஸ்டூடியோ தான் நான் அவர் மீட் பண்ணது ஸ்டூடியோ தான். ஆஃப்டர் கோவிட் மீட் பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா ஸ்டூடியோ தான். ஸ்டூடியோ போனோம், காஸ்டியூம் ட்ரையல் பார்த்தோம், இது கட் பண்ணிக்கமா. அப்போ நீங்க அடுத்த லைன்ல நிக்கிறவங்க பார்த்தா அடுத்த ட்ரெஸ் போடுறல, அவன் ஆர்டிஸ்ட், அவன் ட்ரெஸ் கையில வச்சுட்டு நின்று இருக்கான். நீ ஏவா நான் தான் ஃப்ரெண்ட் ரோல் பண்றேன். அப்படிதான் நான் ஜக்வீரை மீட் பண்ணேன். ஜக்வீர் ரோல் பார்த்துறேன், நம்ம கொஞ்சம் பெரிய பொண்ணு காமிச்சுக்கலாம், நான் தான் ஹீரோ பண்றேன். ஓகே, அப்ப நான் சொல்லிடுறேன்.
சோ அது மாதிரி ஜக்வீர் ப்ரோ அவர் ஒரு கிரிக்கெட்டர். சோ ஒரு கிரிக்கெட்டரா வந்து தோனி கூட எல்லாம் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, அது பேர் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு போயிட்டே இருக்குதான். ஓ இவருக்கெல்லாம் பால் போட்டிருக்கீங்களா, வெரி குட் வெரி குட் அந்த மாதிரி இருக்கும். சோ ஒரு ஆக்டிங் பார்த்தா மேம் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. எல்லாருமே கேமரா முன்னாடி வந்தா கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷனோட இருக்கும். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா தலைவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, பிரதர் நீங்க இப்படி நின்னுக்கீங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரி. சோ நல்லாவே டெவலப் ஆகிருக்கு, சூப்பர். நிறைய ஹீரோஸ் தேவை நம்ம இண்டஸ்ட்ரிக்கும். சோ நீங்க வந்திருக்கீங்க, கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் மீனாட்சி இன்னைக்குதான் அந்த பொண்ணு மாதிரி வந்திருக்குது. ஸ்பாட்ல பார்த்தா ஒரு இந்த படத்துக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், இந்த சக்திமான்ல நிக்கிற மாதிரி வந்து நின்று ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்பதான் மீனாட்சியை பார்க்கறது மீனாட்சி மாதிரி வந்திருக்காங்க. சூப்பர் மீனாட்சி, கங்க்ராட்ஸ். அவங்க கூட நடிச்சது ஆக்சுவலி என்னன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஆக்டிங்ல ஒரு சீனியர் தான். அந்த பொண்ணு நடிக்கிறத வாட்ச் பண்ணலாம், என்ன பண்றாங்க, எப்படி அப்சர்வ் பண்ணி பண்றாங்க. பக்கத்துல உட்காந்துருக்காங்க, சும்மா சொல்றேன் சார். வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, நீங்க கனாலே நடிச்சிட்டீங்க சார். இல்ல சார், நிறைய படம் நடிச்சிச்சு, அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸா. சோ மீனாட்சி, அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு இவரே வந்து என்னன்னா என்ன கேரக்டர் பண்றாருன்னு தெரியல படத்துல. இவர வேற நான் சொன்னீங்கன்னா கேமரா தெரியும், ஜேபி சாரோட பையன் தான் சொல்றேன். எனக்கு இவர் நான் நினைச்சா ஜேபி சாரை பாக்கிறதுக்காக அந்த பையன் வந்திருக்காங்க. சும்மா என்ன வர்றாரு இவரு. இவரெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. காஸ்டியூம் இருக்கீங்களா, அந்த காஸ்டியூம் இவர் மீராக்கி தான் இருக்காங்க. கண்ணாடி போடுற சாப்பிட்டுங்க, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்க கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்றேன், உஷாரா தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இங்க எத்தனை ஸ்டுடியோ போய் விட்டாங்க. நானே கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு போறேன், எனக்கு கண்ணாடி போடுறதுக்கு. இவங்க பாட்டுக்கு பாவம் தலைவன் தெரியாம ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணிட்டாரு. -4 ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. பாலா வரணும், ஒரு போய் கட்டி பிடிக்கணும். பாலா இப்படி வராது, இவரு போய் கட்டி பிடிச்சிருக்கு. அப்புறமா பாலா கிட்ட பேசிக்கிட்டாரு, கண்ணாடி கண்ணு தெரியும், -4 போயிட்டு இருக்கு, நீங்களே வந்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி கொடுமை எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராமேன் சார் ஆனந்து அப்படின்னா வந்து நின்றுவாரு. அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபரா ஒரு விளக்கெல்லாம் சார் காமிச்சுதான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த ஃபில்ம் இந்த மனுஷன் தான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல அவ்வளவு ஹாப்பியா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. என்னன்னா எந்த டென்ஷனும் ஆக மாட்டாரு. இவருக்கும் சுகர் பிரஷர் எதுவுமே இருக்காதா, கொலஸ்ட்ரால்லாம் இருக்காதான்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா காலையில 5:30 மணிக்கு ஒருத்தரால சாப்பிட்டு வைக்க முடியுது, திரும்ப ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அப்படியே இருக்காரு. அப்படியே இருந்தான். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸா ஒருத்தருக்கு வராது வாழ்க்கையில, இப்படியே தான் இருக்குது. அந்த அவர் கூட ஒர்க் பண்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். லைட்டிங்கா இருக்கட்டும், ஸோ டெக்னிக்கலா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த சீனுக்கு ஏன் இப்படி போறோம், அந்த சீன் ஏன் அப்படி போறோம்ன்றது அவருக்கே அது தெரியாது. சரி, அவர் லேர்ன் பண்ணும்போது சைட்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அவர் கூட ஒரு பொண்ணுதான் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் மதர் சுப்பாரியா கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாஸ்டர், நமக்கு டான்ஸ்க்கு சம்பந்தம் இல்லை, நம்ம சொல்லிடுவேன். வந்துட்டோம். மாஸ்டர் எல்லாம் வந்து முன்னாடி மேலே வந்துருவாரு, லொகேஷனே தேடிட்டு இருக்காருங்க. மாஸ்டர் எங்க லொகேஷன் போயிருக்காரு, எங்க லொகேஷன் வாங்கலாம் மாஸ்டர் விடுவீங்க. ஒரு அவ்வளவு ஃப்ரெண்ட்லி. இதுல ஒரு சாங்க்கு வந்து அந்த அண்ணன் சொன்னார்ல முருகன், அந்த விட்டு கொடுத்து போடா போடாப்புங்க, அந்த சாங்க்கு வந்து சார் வந்து இயற்கைக்கு நன்றினார்ல. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துல இயற்கை நிறைய இடத்துல சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. பர்டிகுலர்லி அந்த சாங் வந்து படம் ஃபுல்லா அப்படியே டிசிலா இருக்கும், ஒரு மாதிரி நல்ல மேகமூட்டமா, அது பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும். யாரும் நினைச்சிடாதீங்க இவ்வளவு செலவு பண்ணி எங்கேயோ போயிருக்காங்கலாம், ஒண்ணு கிடையாது. கோயம்புத்தூர்ல சூப்பரா ஒரு கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அழகா செலவு பண்ணி எடுத்து வர சொல்லியிருக்கேன். வந்திருக்காரு என்னன்னா வந்து அந்த கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கே தெரியல இந்த மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் போய் எடுத்திருக்காங்கன்னு. மாஸ்டர் அவ்வளவு அழகா அந்த சாங் அவ்வளவு பியூட்டியா எடுத்து கொடுத்தாரு. சூப்பர் மாஸ்டர் சாங்கா ஒரு டைம் ப்ளே பண்ணி சார் காட்டும் போது தான் தெரிஞ்சிருப்பா இவ்வளவு அழகா எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் பேசியாச்சு, உங்களை பத்தி சார் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கான இது இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியா சொல்லுங்க சார், பெருசாலாம் பாராட்டுங்க, பெருசாலாம் பாராட்டுங்க, கம்மியா தான் பாராட்டு.
சார் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லுவாரு, ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு பிரதர், அடுத்து நான் வரணும். So definitely என்ன 10 years gap? அது நீங்க சொன்னா சார் அந்த ரீஎன்ட்ரியா இல்லைன்னா திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்கறதா ஒரு விஷயமா இருக்குல்ல. So இந்த படம் டெஃபினட்டா சாருக்கு அப்படி இருக்கும் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த 30 டேஸ்ல ஒரு படத்தை பினிஷ் பண்றதுலாம் ஏங்க வாருங்க பாத்தீங்கன்னா தெரியும். படத்தை வாங்கினாலும் ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்க 38 சொன்னா ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாமா? சரி, So 30 டேஸ்ல இந்த அளவுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப வெல்னோனான ஆர்டிஸ்டா இருப்பாங்க, அதிகமா அடிச்சவங்க இருப்பாங்க. மத்தபடி எல்லாமே பேசலாம் இருந்தான். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் பாவம் அண்ணெல்லாம் அனந்து. அதை தவிர எல்லாம் எரிசனா வர மாட்டேங்குது ஏரியாக்கு. அவெல்லாம் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் பேச வச்சு, சார் இது மட்டும் சொல்லிடுறேன், ஜிபே நம்பர் ஒன்னே ஒண்ணுதான். இவர் சொல்லியிருப்பாரு எல்லாத்தையும். ஆனா இப்ப பாக்குறீங்க ஜிபேல நீங்க கரெக்டா செகண்ட் ஆக்ஷன் சொல்லும் போது அவன் டைலாக் சொன்னா நீங்க திரும்பவும் சொல்லிடுவாரு. ஓகே ரெடி டேக் ஆக்ஷன் தானே அவரு. அன்னைக்கு எங்க பார்க்கணும், லெப்டா ரைட்டா மாதிரியா கரெக்டா நம்ம கிட்ட இருப்பாரு. அன்னைக்கு எங்க பார்க்கணும் எங்கேயாவது பாருனா என்னையோட பாக்குறேன், என்ன பாக்குறேன் ரொம்ப கிட்ட கசிமா இருக்கணும், எங்க பக்கம் சொல்லுங்க ஆக்ஷன் அப்படின்னாரு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியா ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எல்லாரை பத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நன்றி. ஓகே நன்றி. தேங்க்யூ பிரதர். லவ் யூ பிரதர்.